வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கரும்பு ஆராய்ச்சி நிலையம் திருச்சி மாவட்டம் சிறுகமணியில் அமைந்துள்ளது. இந்நிலையம் கரும்பு பயிர் வேளாண்மை செய்யும் உழவர் பெருமக்களுக்கு புதிய ரகங்கள், புதிய தொழில்நுட்பங்களை ஆராய்ந்து விரிவாக்கம் செய்து வருகின்றது. அவ்வகையில் கரும்பில் இடைஉழவு பணிகள் பற்றி விவரிக்கின்றார் இந்நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் என் சதீஷ்குமார் அவர்கள். இப்பொழுது நாம் கரும்பு சாகுபடியிலே மிக முக்கியமான இடையுழவு தொழில்நுட்பங்களை பற்றி பார்ப்போம். முதற்படியாக மண்ணெண்ணைத்தல் எனப்படும் இடையுழவு தொழில்நுட்பம் மிக முக்கியமானதாகும். இது நாம் கரும்பு நட்ட 45வது நாளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணியாகும். இது எதற்காக செய்கிறோம் என்றால், கரும்பு நடவு நட்ட 45வது நாட்களில் இளங்குருத்து பூச்சியின் தாக்குதல் மிக அதிகமாக வரும். அந்த சமயத்திலே இந்த இளங்குருத்து பூச்சியின் தாக்குதலை கட்டுப்படுத்துவதற்காகவும் மண்ணில் வேர்களின் வளர்ச்சியை மிகவும் தூண்டுவதற்காகவும் இந்த பணியை மேற்கொள்கிறோம். அதாவது மண்ணணைப்பை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று பகுதி மண்ணணைத்தல், அடுத்ததாக முழுமையாக மண்ணணைத்தல். இந்த பகுதி மண்ணணைத்தல் எனப்படுவதுதான் 45வது நாளில் மேற்கொள்ளப்படும் பணியாகும். இப்பொழுது சிறிய இந்த காலகட்டத்தில் பயிரானது மிகவும் இளம் பயிராக இருப்பதால் 2 பக்கமும் உள்ள மண்ணை எடுத்து பார்களின் ஓரத்தில் சிறிது, அதாவது 10 முதல் 15 சென்டிமீட்டர் உயரத்திற்கு மட்டுமே அணைத்தால் போதுமானதாகும். இவ்வாறு செய்வதன் மூலம் இளங்குருத்து பூச்சியின் தாக்குதல் கட்டுப்படுத்தப்படுவதோடு வேர்களின் வளர்ச்சியும் துரிதமாக்கி கரும்பின் வளர்ச்சி மிக அதிகமாக கிடைக்கும். அடுத்தபடியாக முழு நேர மண்ணணைத்தல் எனப்படுவதாகும். இது கரும்பு நட்ட 90வது நாளில் செய்யப்படும். இந்த சமயத்தில் கரும்பானது துரித வளர்ச்சி பருவத்தில் இருக்கும். அந்த சமயத்தில் சுமார் 30 சென்டிமீட்டர் அளவுக்கு, அதாவது அரை அடிக்கு மேல் நாம் மண்ணினை எடுத்து அணைத்து செய்வதன் மூலம் பார்கள் இருந்த இடத்தில் சால்களும், சால்கள் இருந்த இடத்தில் பார்களும் உருவாகும். இதன் மூலம் வளர்ந்து வரக்கூடிய கிளைக்கரும்புகள் துரிதமாக வளர்ச்சி அடைவதோடு மற்ற வளர்ச்சியும் அதிகமாகும். இந்த மண்ணணைப்பினை 2 முறை செய்வதன் மூலம் நம் பயிருக்கு தகுந்த வளர்ச்சியை கொடுக்க முடியும். அடுத்தபடியாக முக்கியமான இடையுழவு பணியானது சோகை உறுத்தல் எனப்படுவதாகும். சோகை உறுத்தல் எனப்படுவது கரும்பில் உள்ள அத்தியாவசியமற்ற காய்ந்த இலைகள் மற்றும் சில பச்சையான இலை நீக்குவதாகும். பொதுவாக கரும்பில் ஒரு பயிரில் 30 முதல் 35 இலைகள் வரை ஒரு வாழ்நாளில் வெளிவிடக்கூடும். ஆனால் இதில் மேற்புறம் உள்ள 8 முதல் 10 வரை உள்ள இலைகள் மட்டுமே ஒளிச்சேர்க்கைக்கு மிகவும் பயன்படுகின்றன. இந்த 8 முதல் 10 இலைகளை தவிர மீதமுள்ள இலைகளை நாம் சரியான தருணத்தில் நீக்குவதன் மூலம் நம்ம பயிருக்கு தேவையான வளர்ச்சியை கொடுக்கலாம். அதாவது கரும்பு நடவு நட்ட 5வது மாதம் மற்றும் 7வது மாதங்கள் இந்த தொகை விரித்தலில் ஈடுபடுத்தலாம். இந்த தொகை விரிப்பதை எதற்காக செய்கிறோம் என்றால், கரும்பில் மேல்புறம் உள்ள இலைகள், அந்த இலைகள் தோகைக்குள்ளே மழைநீர் விழுவதாலும் பனித்துளி இறங்குவதாலும் அதில் உள்ள பருக்கள் வெளிவந்து அதிலிருந்து புதிய செடிகள் முளைத்துவிடும். இதனால் நம் கரும்பினுடைய வளர்ச்சி பாதிக்கப்பட்டு கரும்பின் சர்க்கரை சத்தும் அதிகம் தடைப்படும். இதனை தவிர்க்க நம்ம கரும்பு நடவு நட்ட 5வது மாதத்திலும் மற்றும் 7ஆம் மாதத்திலும் செய்யலாம். மேலும் இதனுடைய அனுகூலங்கள் என்னவென்றால், இந்த தொகை உறுத்தல் மூலம் முக்கியமான பூச்சிகளை கட்டுப்படுத்தலாம். அதாவது உதாரணமாக செதில் பூச்சி, மாவு பூச்சி, இடைக்கணு புழு மற்றும் ஏரோப்ளைன் நந்து பூச்சி போன்ற பூச்சிகளை இதில் பெரிதும் கட்டுப்படுத்தலாம். சோகை உறுத்தல் முக்கியமான நேரம், ஒரு ஏக்கருக்கு நம்ம சோகை உறுப்பதற்காக 20 முதல் 25 பெண் நாட்கள் தேவைப்படுகின்றன. தற்போது மிக சிரமமாக வேலையாட்கள் கிடைப்பது மிக சிரமமாக உள்ள இந்த தருணத்தில் தொகை இருப்பதற்காக ஆட்கள் கிடைப்பதில்லை. ஏனெனில் தொகைகள் சுனையுள்ளதாகவும் மற்றும் முள்கள் உள்ளதாகவும் இருப்பதால் பெரும்பாலான கூலி ஆட்கள்
தொகை உரிப்பது வருவதற்கு சிரமப்படுகின்றன. இதை தவிர்ப்பதற்காக தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தால் தொகை உரிக்கும் கருவி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கருவியின் மூலம் நம்ம தொகை உரிப்பதில் ஒரு ஏக்கருக்கு 25 ஆட்களுக்கு பதிலாக வெறும் 5 பெண் ஆட்களை கொண்டு இந்த தொகை உரித்தல் பணியினை சிரமமின்றி செய்து முடிக்கலாம். இதில் கரும்பில் தொகையில் உள்ள சுனைகள் மற்றும் முட்கள் வேலையாட்களை மிகவும் பாதிக்காத வகையில் வடிவப்பட்டு இதை இயக்குவதற்கு வெறும் 900 ரூபாய் மட்டுமே ஒரு ஏக்கருக்கு ஆகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இதற்கு அடுத்தபடியாக மற்றொரு இடையுளவு பணியானது விட்டம் கட்டுதல் என்பதாகும். இந்த விட்டம் கட்டுதல் பணியானது கரும்பு நடவு நட்ட 7வது மாதத்தில் செய்யப்பட வேண்டியதாகும். ஏனெனில் கரும்பு 7வது மாதத்தில் ஒவ்வொரு கரும்பின் எடையும் 1 கிலோ அளவுக்கு இருக்கும். ஏனெனில் மிக அதிகமான வளர்ச்சி அந்த பருவத்தில் இருப்பதால் கரும்பின் எடை அதிகமாகி காற்றடிக்கும் பகுதிகளில் சாய்ந்துவிடும். இந்த சாய்வதை தடுப்பதற்காக கரும்பு நடவு நட்ட 210 அதாவது 7வது மாதத்தில் கரும்புகளை அருகருகே உள்ள கரும்புகளை ஒன்றாக இணைத்து நாம் விட்டம் கட்ட வேண்டும். இந்த விட்டம் கட்டுதலின் பயனாக காற்றடிக்கும் போது கூட கரும்புகள் சாயாமல் நேராக நிமிர்ந்து நிற்கும். இந்த நேராக நிமிர்ந்து நிற்கும் கரும்பினால் பக்கத்தில் உள்ள இரு வரிசைகளில் உள்ள கரும்புகளை ஒன்றாக கருக்கலாம். அதாவது இருமுறையில் இதனை செய்யலாம். எப்படி என்றால், அதாவது 5 அடி உள்ள அகலமான பார்கொண்டைகளில் ஒரு வரிசையில் உள்ள செடிகளையும் 3 அடி உள்ள பயிர்களில் 2 வரிசைகளையும் இணைத்து இந்த மாதிரி விட்டம் கட்டலாம். இந்த விட்டம் கட்டுவதால் கரும்புகள் நேராக நிமிர்ந்து சர்க்கரை அளவும் கூடும் மற்றும் அதிக எடை விவசாயிகளுக்கு நல்ல மகசூலும் கிடைக்கும். அதனால் உழவர் பெருமக்கள் இந்த இடையுளவு பணிகளான மண்ணணைத்தல், விட்டம் கட்டுதல், தொகை உரித்தல் போன்ற பணிகளை சரியான சமயத்தில் செய்து பலனடைமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் விவரம் பெற முனைவர் என் சதீஷ்குமார் அவர்களை 09894563397 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.